அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ வந்து கனவுக்கான விளக்கம் நிறைய பேர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷல். இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு காலையில் போல் வந்து கனவுக்கான விளக்கம் பார்த்துக்கலாம். ஒரு ஈவினிங்காக நைட்டு போல் வந்து அல்லாவோட திருப்பெயர்கள் பார்க்கலாம். அல்லாவோட திருப்பெயர்களும் போடுவேன், இதுவும் போடுவேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இன்னும் வந்து ட்ரீமுக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நிறைய பேர் வந்து ட்ரீமில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஹதீஸில் இருக்குதா, இது அது நிறைய கேட்குறீங்க. அதற்கான விளக்கமுமே குரானோட ஒரு ஆயத்தை வச்சே வந்து நான் இந்த இதுலேயும் வந்து விளக்கம் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதல்ல வந்து கனவை பற்றி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கனவை பற்றி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதற்கூட இல்லாமல் கனவு வந்து விளக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நாம் கனவை எக்ஸ்போஸ் பண்ணுறதும் போய் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு பிடிச்ச சோல்ஸ்லாம் இருப்பாங்களே, ஒரு சிலருக்கு சிஸ்டர்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டே சொல்லணும். அது இல்லாமல் ஒரு ஹதரத் விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம். எல்லாருக்கிட்டே போய் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, அந்த மாதிரி கனவு வந்துச்சு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சவங்க கிட்ட இந்த விளக்கம் சொல்கிற ஹதரத்மார்ங்க கிட்ட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அது ஒரு கலை, சரிங்களா. எப்படி வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஆலிம் ஹாஃபிஸ் இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா. படிச்சுட்டேன், நான் குரான் மரணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னால் நமக்கு எப்படி தெரியும். அது வந்து நமக்கு குரானே ஓப்பன் பண்ணாமல் ஓதி காட்டினா, முன்னாடி இருக்கிற ஹாஃபிஸுங்கிட்ட அவங்க கேட்டு அவங்க கரெக்ட் பண்ணி ஓதி காட்டினா அது அப்போ வந்து நம்ம நம்பலாம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் கனவுக்கான விளக்கங்களும் எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. கனவுக்கான விளக்கம் கொடுக்குறதுக்கும் வந்து ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப். நிறைய பேர் வந்து இது வந்து இஸ்லாத்தில் இல்லை, அது பிளாப்லான்லாம் சொல்கிறீங்க. அதற்கான விளக்கமும் நான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குரானில் கனவை பற்றி என்ன சொல்லியிருக்கேன் அதை பார்க்கலாம். கனவின் தத்துவம், அது புக்கில் வந்து ஒரு ஆரஞ்சிஷ் கலராக இருக்குது, ஒரு ஐ போட்டிருக்கு. அது புக்கு யார் எழுதுனாங்கன்றதை பார்க்க மறந்துட்டேன். கனவுகள் பற்றிய அருள்மறை குரான் கனவுகள் பற்றி அருள்மறை குரானில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு. தவிர நீர் கனவில் கண்ட இவ்வாறே இறைவன் உம்மை தெரிந்தெடுத்து கனவுகளின் விளக்கங்களையும் உமக்கு கற்றுக் கொடுத்து உம்மீதும் யாக்கூபின் மற்ற குடும்பத்தினர் மீதும் அவன் தன் அருளை பூர்த்தி செய்து வைப்பான். இவ்வாறு இதற்கு முன்னர் இப்ராஹிம் இஸ்ஹாக் ஆகிய உம்முடைய 2 மூதாதைகள் மீதும் தம் அருளாக அதனை பூர்த்தி செய்து வைத்தான். நிச்சயமாக இறைவன் யாவற்றையும் நன்கறிந்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கிறார் என்றும் கூறினார். திருக்குரான் அத்தியாயம் 12 வசனம் 6 இதில் இடம்பெற்றிருக்கு. இது நமக்கு நல்லாவே தெரியும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வம்சாவழியில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து கனவு வரும். கனவு மூலிமா அவங்க நிறைய பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும் இல்லையா. என்னென்ன பார்த்தாங்க கனவு மூலிமா, ஒரு 11 நட்சத்திரங்களில் வந்து அவங்களுக்கு சஜ்தா பண்ணுற மாதிரி, சூரியன் சந்திரன் அவங்களுக்கு சஜ்தா பண்ணுற மாதிரிலாம் அவங்க வந்து பார்த்தாங்க இல்லையா. அது வந்து என்ன கடைசியில் என்ன எப்படி வந்துச்சு, அதோட அவுட்புட்டு அவங்களோட பிரதர்ஸே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் என்ன சொல்கிறாங்க, பழி வாங்குறவங்க இது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களே வந்து பழி வாங்குற கிணத்துல தள்ளி விட்டாங்க, எல்லாம் எங்கேயோ நாடு கடத்தினாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க காலடியிலே வந்து அவங்க சரணடைந்தாங்க. முன்னாடி காலத்தில் வந்து இந்த காலில் விழுகிறது இதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து மாறியாச்சு. அவங்க காலே வந்து விழுந்தாங்க. சூரியன் சந்திரன்றது அவங்களோட அம்மா அப்பா, இந்த மாதிரிலாம் கனவோட விளக்கம் வந்தது. இது மட்டும் இல்லை, அவங்க சிறையில் இருக்கும்போதும் சரி, மற்ற ராஜாவுக்கு அவங்க வந்து ஹித்மத் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு நிறைய கனவு வந்துச்சு. அதற்கான விளக்கமே வந்துச்சு. அது வந்து நம்ம நிறைய ஹதீஸில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கும் வந்து தன்னோட அருளை வந்து அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் வந்து நம்ம படித்தாலே நமக்கு புரியுது. மேற்காலம் திருவசனங்களில் கூறப்பட்டுள்ள செய்திகள் யாவும் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் அருமை திருமகனான ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறியனவாகும். இந்த ஆயத்து வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களோட மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, சரிங்களா. பிற்காலத்தில் சிறப்பையும் கண்ணியத்தையும் பெருமையும் அறிவிக்கக்கூடிய கனவை காட்டுவதற்கு உடன்பிறப்புகளில் உம்மை இறைவன் தேர்ந்தெடுத்தது போன்று இவற்றை விடவும் அதிகமாக தன் பெரும் பேராகிய நபித்துவம்
போன்ற உயர் பதவினை அளித்திரும் அல்லாஹ்வுமே தேர்ந்தெடுப்பான். இந்த மாதிரி வந்து சில பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு கனவுல காட்டுற மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக உங்களுடைய உயர் பதவிக்காக உங்களுடைய தம்பிகளை உங்களுடைய சகோதரனையும் வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நமக்கு தெரியும். ஆலமுல் மிசால் எனும் உவமையுலகில் கண்டிடும் கனவுகளுக்குரிய தத்துவங்களை ஆலமு ஷஹாதா என்னும் சாட்சிய நேரிய உலகில் கொண்டு அறிவிப்பான். மேலும் கனவுகளுக்கு பலன் சொல்லும் அறிவை கற்பித்த ஹஜ்ரத் இப்ராஹிம் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதற்கு முன்னர் தம் அருட்கொடைகளை தந்து முழுமை செய்தது போன்று உமக்கும் யாக்கூபுடைய சந்ததியினருக்கும் அவன் தன் அருளை நிறைவு செய்வான் என்று ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் அருமை மைந்தருக்கு அறிவித்தார்கள். என்னென்னா, நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 7 உலகம் இருக்குது. ஆலவே அர்வா, ஆலமே துனியா, ஆஹிரா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி ஆலமே மிசால், அந்த மாதிரி இந்த உவமை மிசால் மீன்ஸ் எக்ஸாம்பிள் இல்லையா? இந்த எக்ஸாம்பிளான உலகத்தில் உருவாக்கப்படுற கனவுலலாம் ஆலமே ஷஹாதாவுன்னு உலகத்தில் நேரில் வந்து சாட்சிகளாக வருது. இது வந்து அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னோட அருட்கொடைகளை வந்து எப்படி முழுமை செஞ்சு தந்தானோ அதே மாதிரி உமக்கும் முழுமை செஞ்சு தருவான் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். மேலும் வல்லோர் நல்லா கூறுகின்றார், முன்னர் அவர் கண்டது போன்ற கனவுகளின் விளக்கங்களை அவருக்கு கற்பிப்பதற்காகவும் இவ்வாறு நாம் அவருக்கு வசதி செய்தோம். அல்லாஹ் தன் கற்பனையை நிறைவேற்றுவதில் யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். வசனம் வந்து அத்தியாயம் 12 வசனம் 21. இதுவும் வந்து என்ன சொல்கிறது, கனவுக்கான விளக்கங்களை கற்பிப்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. கூடவே வந்து அல்லாஹ் வந்து தன் கற்பனைகளை நிறைவேற்றுகிற சக்தி படைத்தவன். அதில் ஒரு டவுட்டும் இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற சக்தி படைத்தவன். என்னென்னா, ஒரு விஷயம் என்னென்னா, சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்புகிற நாம் கனவுக்கான விளக்கம் வந்து இருக்குது, அது வந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒரு புக்கில் ஏதோ ஒரு ஹஜ்ரத் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, எழுதியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம நம்ப மாட்டோம். தியரிக்கலாக ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை நம்புகிற சில பேர், எல்லாரும் நான் சொல்லலை, சில பேர் இதை வந்து நம்ப மாட்டோம். அல்லாஹ் கிட்ட கேட்டால் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான் இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பானா? ஏன் எனக்கு கொடுக்க மாட்டானா? கண்டிப்பாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வந்து அவன்கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அதற்காக சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு துவா செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். ஏன் அந்த ஹஜ்ரத்மார்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான், ஏன் எனக்கு கொடுக்கலாம் இல்லையா? எனக்கு கொடுத்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு கூட ஒரு சில பேர் வந்து வாதாட முன் வரலாம். அவங்களுக்கும் தான் சொல்கிறேன், உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்களே உங்களை செதுக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதே என்ன சொல்கிறது, துவாக்களில் திக்ருகளை இதிலே நீங்கள் திளைச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கும் அது துவாக்களில் திக்ருகளில் தெளிச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கும் அது கிடைக்க தான் போகுது, கிடைக்காம இருக்காது. இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பான். இவ்வசனத்தில் அல்லாஹ் தன் நேசராகிய ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவிற்குரிய தத்துவங்களை விளக்கி கூறிடும் அறிவை கற்றுக் கொடுத்ததை தெளிவாக்கியுள்ளான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய கனவுகள் வரும். என்ன சொல்கிறது, ஒரு காக்கா வந்து ஒரு ரொட்டி துண்டுகளை கொத்தி கொத்தி சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் கூட கனவு வந்துச்சு இல்லையா? குரான் அத்தாட்சியாக இருக்குது, ஹதீஸ்கள்லாம் அத்தாட்சியாக இருக்குது. இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா வந்து கனவுக்கான விளக்கங்களை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்தில் நமக்கும் இன்ஷா அல்லாஹ் கற்றுத் தருவான். நிறைய பேருக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் நமக்கு வேணும்னா நமக்கும் கற்றுத் தருவான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம துவா செய்யணும். அது மட்டும்தான் இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, அது மட்டும்தான் இருக்குது ஒரு பேரியர் மாதிரி. நம்ம வந்து துவா செய்ய மாட்டோம், அதற்கான எஃபர்ட் போட மாட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து முன்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்து செஞ்சாங்க. ஆனால் நாம் வந்து எது ஹலால் எது ஹராம்னு சொல்லி ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அல்லாஹ் நான் இது செஞ்சால் ஹலால் ஆயிருமோ, இது செஞ்சால் ஹராம் ஆயிருமோ, நான் இது செஞ்சால் ஹராம் ஆயிருமோ, இது மாதிரி வந்து நம்ம நிறைய பார்க்க மாட்டோம். அதுதான் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ். அது ஒன்று நம்ம பார்த்து ப்ளஸ் நம்மளோட இபாதத்துகளும் அந்த மாதிரி இருக்கணும், நம்மளோட துவாவும் அந்த மாதிரி இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். துவா செஞ்சுட்டு வாங்க.
இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து சூஸ் பண்ணவங்களா இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கும் அதை கொடுப்பான். இன்னாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு வாங்க. எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. நிறைய பேர் வந்து கனவு வந்து இன்னும் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இப்படி கனவு வந்துச்சு, அப்படி கனவு வந்துச்சு, விளக்கம் கொடுங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நான் அதுக்காக தான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கனவுக்கு விளக்கம் தர்றது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவங்க வந்து தருவாங்க. எனக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ்லாம் இல்லை. நான் வந்து சொல்கிறேன், பொய் சொல்ல விரும்பலை. நான் வந்து புக்கில் இருக்கிறது சரி அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் நிறைய ஹஜ்ரத்மார்களுக்கு நிறைய அவங்களோட படிக்கும்போதே ஹாஃபிஸ் ஆலிமா படிக்கும்போதே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு. சரிங்களா? நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. புக்கில் இருக்கிறது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இருக்கிறத பார்த்துக்கோங்க. இல்லாத விஷயங்கள உங்களோட லொக்காலிட்டியில் இருக்கிற ஹஜ்ரத் கிட்ட கேளுங்க. இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணால் எல்லோரும் தான் படிப்பாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கனவு வந்து நிறைய எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணாமல் இருங்க. இதுக்கப்புறம் டெய்லி ஒரு 2 வீடியோஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். காலையில் கனவும் ஈவினிங் அல்லாவோட பேரும், காலையில் கனவும் ஈவினிங் அல்லாவோட பேரும் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கனவுக்கான விளக்கங்கள் யாருக்கு தேவையோ அவங்க வந்து கனவுக்கான விளக்கங்களை பாருங்கள். யாருக்கு அல்லாவோட பேருக்கான பலன் தேவையோ அது வந்து பாருங்கள். 2 பேரும் 2 பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. பிடிச்சதை பாருங்கள், பிடிக்காததை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேருக்கு யாருக்கும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான். எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம். இல்லை நமக்கான கூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.